ஈரான், ரஷ்யா, சைனா இந்த மூன்று நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கடற்படை ஒத்திகை பயிற்சி ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை. அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. எத்தனாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திடுதிப்புன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி யார் வேலை செஞ்சிருக்கா? கத்தார். இந்த நாடு ஒரு முக்கியமான ஒரு நபர் அங்கிருந்து கிளம்பி இப்போ ஈரானுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் கொடுத்தனுப்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்து புறா மாதிரி தூது வந்திருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நிகழ்வு. யார் வந்திருக்கா, என்ன செய்தி? பலுச் இனம் பாகிஸ்தானில் விட்டு தனியாக நாடு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நடத்தக்கூடிய ஃபேஸ் 2 அப்படிங்கிற அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன, இதனால் பாகிஸ்தானில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையும், இப்படி இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் ரிலேட்டடான போராட்டக்காரர்கள் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணாங்க. அதில் 2 பேர் இறந்து போனாங்க. இன்னமும் அமெரிக்காவில் பதற்றம் இருக்குது. அமெரிக்கா இஸ் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்களாக மாறி போயிருக்காங்க. அதெல்லாம் பற்றி உலகத்தினுடைய பத்திரிகைகள் பெருசாக பேச மாட்டேங்குது. ஆனால் ஈரானில் ஒரு டிராஃபிக் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த டிராஃபிக்கை கலைக்கிறதுக்கு போலீஸ்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக குவிஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் வியூ ஷாட். ஓகே, பத்திரிகை கழகங்களுக்கு தெரியும், அது ஏரியல் வியூம்பாங்க. அந்த ஏரியல் கழுகு பார்வைன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த ஷாட்டில் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் அதிகமான அளவில் பரப்புகிறாங்க. இதை பார்த்த ட்ரம்ப் வந்து அவரும் அவருடைய சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் எடுத்து போட்டு, ஐஆர்ஜிசி இப்போது ஆட்டம் கண்டு போயிருக்கிறது, காவல்துறையினர் பாருங்கள் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு கூட்டமே கூச்சி வச்சுருக்காங்க, இப்போ ஈரான் வந்து ஸ்திரத்தன்மையற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பெரிதுபடுத்தி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் போடக்கூடிய விஷயம் ஈரான் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் காட்டுது. அதே நேரத்தில் ஈரானில் எப்படியெல்லாம் மோசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ரைட்டா? அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பந்தரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் எங்கே இருக்குது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில். அந்த துறைமுகத்தில் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய பிரசாத் சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணுறவங்க. வேறு எந்த சேட்டலைட் சேனல்களுமே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருக்காது. நேற்று இரவு நேரத்தில் கூட நம்ம அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை, எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட கரெக்டான கொண்டு போய் செய்தி சேர்க்கணும் அப்படிங்கிறது. சரி, அதில் இருக்கக்கூடிய உங்கள் முக்கியமான கடற்படை தளபதி ஒருத்தர் இறந்து போயிட்டாராம்ல அப்படிங்கிற செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. பட் அவருடைய அந்த படுகொலை அப்படிங்கிறது நடத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அலிரேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், டங்ஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் தான் இந்த ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை தளபதி. அவருடைய இடம் பார்த்து கரெக்டாக அவருடைய லொக்கேஷனை சூஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. பட் இதை செஞ்சது யார் அப்படிங்கிற அந்த செய்தியை இன்ன வரைக்கும் ஈரானிய ஊடகங்கள் வெளியிடலை. அவங்க வெளியிடாத செய்தியை நம்மளும் சொல்ல முடியாது. பட் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை, அது தொடர்பான காட்சிகள் வெளியானது உண்மை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஈரானிய அரசு ஊடகங்கள் அந்த செய்தியை மறைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. அமெரிக்கா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இனிமேல் நீங்கள் வெனிசுலா கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கலாம், யாருக்கு? இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைனாவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவிலான வர்த்தகம் செய்யக்கூடிய 2 நாடுகள் இப்போது எங்களுடைய நாடு தான் வெனிசுலா, அதனால் நீங்கள் வெனிசுலா கிட்ட என்ன வாங்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறேன், கம்மியான விலையில் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 2 நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. இதை சீனாவினுடைய அதிபர் ஏற்பாரா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். பட்டு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அதை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோடி டான்ஸ் ஃபார் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 2017 அவர் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவோடு சேர்ந்து எதற்காக ஆட்டம் ஆடினார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் அங்கே போனது உண்மை. அங்கே ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தேசிய கீதத்தை ஒரு பெண் பாடுவது போன்ற காட்சிகள்லாம் ஆர்டி நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு புறம். பட் எங்கே உட்காந்து டான்ஸ் ஆடினாங்க, யாரு கூட அவர் டான்ஸ் ஆடினார் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தோலை உரிச்சு தொங்க போடுது. அது தொடர்பான ஆதாரங்களும் நம்மகிட்ட சிக்கியிருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்தியன் கவர்மெண்ட் அதை மறுத்திருக்காங்க. எப்படின்னா,
மோடி அந்த சமயத்தில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லக்கூடிய அந்த பொய்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்தியன் எம்பசி சொல்லக்கூடிய செய்தியை நானும் உங்கள்கிட்ட அப்படியே கொண்டு வந்து சேர்த்துறேன். இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஷாக்கான ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். USS ஆப்ரஹாம் கப்பல் இருக்குல்ல, அது தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டு இப்போ இந்திய பெருங்கடலை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் அது நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய தூரத்தில் அதை போய் நிப்பாட்டியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஈரானுடைய போர் கப்பல்களும் உள்ளுக்குள்ளே என்ட்ராச்சு பர்ஷியன் இதுக்கு கல்ஃபுக்கு இடையில. அப்போ என்ட்ராகும் போது என்ன ஆகுதுன்னா, ஈரானுடைய அந்த வான்வெளி பரப்பை அவங்க ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு USS ஆப்ரஹாம் கப்பலுக்கு மேலேயே ஹெலிகாப்டரும் பறக்க விட்டாங்க. உடனே இதில் காண்டாகி போன நம்ம அமெரிக்கா என்ன பண்ணாங்க, இந்தியன் ஓஷியன் பக்கம் அந்த USS ஆப்ரஹாம் கப்பலை இப்போ திருப்பியிருக்காங்க. கத்தாருடைய பிரதமர் மிக முக்கியமான செய்தி ஒன்று புறா மாதிரி இப்போ என்னென்னா அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி அந்த செய்தியை ஈரானுக்கு கொண்டு போயிட்டுருக்கார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈரானுக்கு. பட் அந்த நிகழ்வு அவர் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறார். கத்தார் நல்ல ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான். அதே மாதிரி ஈரானுக்கு நல்லா ஃபேவராக பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துருக்கி அல்ல, அவங்க எகிப்து சைட்லையும் அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல. பட் கத்தார் சேஃபான ஒரு பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் கத்தார்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி ஈரானுக்கு பாசிட்டிவாக இருக்க போதா நெகட்டிவாக இருக்க போதான்னு தெரியல. அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு ஈரான் ஓகே சொல்லிட்டாங்க. பொருளாதார தடையை நீக்குங்க அப்படின்னு ஈரான் கேட்டிருந்தாங்க, அதுக்கு அமெரிக்கா ஓகே சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் சில சங்கட்டமான நிகழ்வுகளை தாங்கி அந்த செய்தி போகுதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. எது எப்படியோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கடைசியாக அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச தகவல், கத்தாருடைய பிரதமர் ஈரானுக்கு போகிறாரு அப்படிங்கிற தகவல். அவர் போய் அங்கே என்ன சொல்ல போகிறாரு, பெஜஸ்கியான் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்து பேச போகிறாருங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அவர் என்ன செய்தியை சொல்கிறாருங்கிறத ஈரானிய மீடியாக்கள் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இதெல்லாம் கூட பெரிய ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, அரபுலக நாடுகள், பாரசீக வளைகுடாவை சேர்ந்த நாடுகள் ஒரு 6 நாடுகள் இஸ்லாமிக் புரட்சி அப்படிங்கிறத ஈரான்லேருந்து எடுத்துடலாம், நீங்கள் ஷாக்களுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அந்த 6 நாடுகள் இருக்குல்ல, அதில் ஒரு நாடு சவுதி அரேபியா அப்படின்னு சொல்கிறாங்க. வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது இதே சவுதி அரேபியா தான். அதற்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு நிதி அப்படிங்கிறது நேற்றைய தினம் அமெரிக்கா கிட்ட இருந்து சவுதி அரேபியாவுக்கு போச்சு, ஆயுத சப்ளை அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் சவுதி அரேபியா இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு எந்த செய்தி ஊடகம் இப்போ செய்தி சொல்லுது அப்படின்னா, இந்த டாஸ்னிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஏஜென்சி அவங்க இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, பிப்ரவரி மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும் ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த கூட்டு கடற்படை பயிற்சிங்கிறது ஒத்தி வைக்கப்படுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஹீரோ எஃப் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு இது ஃபேஸ் 2 அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு நிகழ்வை ஆப்கானிஸ்தான் சைடில் இருந்து நடத்தப்பட்டது. 2வது பலூச்சின மக்கள் பாகிஸ்தானில் ஒரு அங்கத்தினர் தான். ஆனால் அவங்க என்னென்னா 3 நாடுகளுடைய நிலப்பரப்பை பங்கிடுறாங்க. ஒன்று ஆப்கானிஸ்தான், ஒன்று பாகிஸ்தான், 3வது ஈரான். இந்த 3 நாடுகளுடைய எல்லை பகுதியிலையுமே பலூச்சின மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பலூச் அப்படிங்கிறது ஒரு தனி அடையாளம் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருந்து எப்படி பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு பிரிஞ்சிச்சோ அதே மாதிரி பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடை பிரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பலூச் மக்கள் என்ன பண்ணுறாங்க, PLA அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு போராட்டக்குழு வச்சு இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்மி மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதில் 80க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஷாக்கான ரிப்போர்ட். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு தொழிலதிபர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நம்முடைய நாடு கடன் வாங்கியே வாழ வேண்டிய ஒரு நாடாக மாறி போச்சு, கிட்டத்தட்ட நம்ம பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது வேதனையான விஷயம்தான் அப்படின்னு தொழிலதிபர்கள் மாநாட்டில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், பாகிஸ்தானை பற்றி ஒரு பிரதமரே பேசியிருப்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. உலகம் முழுவதும் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. பால், PAAL, சரியா? இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை ரொம்ப பெரிய அளவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, எப்ஸ்டீன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாமா பையன் தொடர்ச்சியாக தனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டில் பால் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பயன்படுத்தியிருக்கான்.
அது எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரேலுடைய ஜூஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு மனிதனுடைய படத்தை வந்து காட்டுது. அந்த மனிதன் வந்து குழந்தைகளை உண்ணக்கூடிய ஒரு கொடூர அரக்கனாக வரலாற்றில் சித்தரிக்கப்படுகிறான். அதே மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர் குழந்தைகளை வந்து தொழிலதிபர்களுக்கு விருந்தாக்கினார் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு ஒய்யாரமான மாமாவாக சீட்டில் உட்காந்து எல்லா சேவையும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாமாவாக வாழ்ந்திருக்கிறார் எப்ஸ்டீன். அப்படிப்பட்டவர் ஜூஸால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். அவர் மட்டும் கிடையாது, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் 2019 தேர்வு செய்யப்பட்ட போது தன்னை வழிநடத்துறதுக்கு யார் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா ஜூஸை தான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போது ரஷ்யாவோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஜூஸ் வந்து சொல்லி கொடுத்து தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊரில் கூட ஜூஸுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லியில் கூட ஸ்டார்பக்ஸ் இருக்குல்ல, ஜூஸ் அதாவது எப்படி சொல்கிறது, யூத மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, யூத இனத்திலிருந்து வந்த ஒருத்தர் வந்து ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகின் பல்வேறு இடங்களில் வந்து ஹோட்டல்ஸ் வச்சுருக்காரு. அதில் ஒன்று டெல்லியில் இருக்குது. அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ உலகளாவிய அளவில் பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம பேசக்கூடியவங்க தான் நம்ம. அந்த வகையில் வந்து எந்தெந்த நாட்டுக்கு எது தேவை அப்படிங்கிறத பொறுத்து அவங்கவுங்க அந்தந்த முயற்சியை செய்கிறாங்க. இங்கே நேதாஜியும் இருந்திருக்காரு, அதே காந்திஜியும் விடுதலை போராட்டத்துக்காக போரிட்டு நமக்கு பெரிய அளவில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு வன்முறை சம்பவம். அதை எந்த காலத்திலையும் நம்மளால் அனுமதிக்க முடியாது. பட் உலகளாவிய அளவில் ஸ்டார்பக்ஸுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு வடிவங்களில் இருக்குங்கிறத செய்தியாக மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ புதியதொரு முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது அமெரிக்காவை விட்டு விலகி வேறு சில நாடுகளோடு நம்ம உறவை புதுப்பிச்சுக்கிறது மட்டும்தான் நேட்டோ கூட்டமைப்பையும் சரி யூரோப்பியன் யூனியனையும் காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஜெர்மனியினுடைய மெஸ், இட்டாலியினுடைய மெலனி, பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், இவங்கெல்லாம், அது இங்கே இந்த பக்கம் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது. அதனுடைய முதல் கட்டமாக தான் யூர்சுலா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட ஒப்பந்தத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. கூடிய விரைவில் காருக்கான விலை அப்படிங்கிறது கம்மியாகும். யூரோப்ல இருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பொருள்களுக்கான ரேட்டுங்கிறது கம்மியாகும். அப்படி ஒரு நாள் வரும். அப்போ சொல்றேன் எந்த பொருளை யார் யார் வாங்கலாம் அப்படிங்கிறத. நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். கியூபாவில் இப்போ அவசர நிலை பிரகடனம் செஞ்சுருக்காங்க. தாய்நாட்டுக்காக மக்கள் எல்லாரும் ஒன்று திரள வேண்டிய முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு கியூபாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சர்க்கரை ஆலைகள் ரொம்ப பெரிய அளவில் அர்ஜென்டினாவிலிருந்து கிளம்பி ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் புரட்டி போட்டு அங்கே கொரில்லா போர் முறையை சொல்லி தந்த செகுவேரா அவர்கள் வாழ்ந்த ஒரு தேசம் தான் இந்த கியூபா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ட்ரம்பால் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இருக்குது. கூடிய விரைவில் வந்து கியூபா மீது போர் தொடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஆபத்தான ஒரு நிகழ்வு தான். அது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ரஷ்யா சப்போர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட கியூபா தனியாக அமெரிக்காவை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வலுவான நாடா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட முடக்கங்களை சந்தித்து வரக்கூடிய கியூபாவை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493592 4 prasad signature@gmail.com.